Hi everybody, welcome to Easy English, Jolly English. நம்ம இங்கிலீஷ் கிராமரில் adverb and adverb of kinds, right? So kinds of adverb வந்து நம்ம learn பண்ணிக்கிட்டே வரோம். So totally I told you there are 7 kinds of adverb. Okay, so already we have seen 4 kinds. 4 kinds of adverb வந்து I have taught you. சொல்லி கொடுத்துட்டேன். So today we are going to see 5th kind of adverb. Okay, 5th kind of adverb என்னன்னா adverb of degree. Okay, so adverb of degree வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், okay, how to learn, அதாவது எப்படி அதை கற்றுக்கிறது, today I'm going to teach you very clearly. Okay, first அதோட definition பார்த்துடலாம், meaning we will learn now. So adverb of degree அப்படின்னா whatever we do, okay, நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனையும் how much we do, அந்தளோட லெவல், எந்த லெவலுக்கு நம்ம அந்த ஆக்ஷனை செய்கிறோம் அப்படின்றத மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் adverb of degree. Okay, see for example, I like coffee very much. எனக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அப்படின்னா இட் இஸ் ஹையர் லெவல், ரைட்? ஸோ somewhat I like coffee அப்படின்னா ஏதோ கொஞ்சமாக பிடிக்கும் அப்படின்றது இட்ஸ் அ லோவர் லெவல். ஸோ அந்த லெவலை somewhat, almost, very much, ஓகே. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்னது adverb of degree. ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் வந்து இதோட மீனிங், நம்ம செய்கிற ஆக்ஷனை மெஷர் பண்ணுறது. ஓகே, எந்த லெவலுக்கு நம்ம அந்த ஆக்ஷனை செய்கிறோம் அப்படின்னு. ஓகே, நான் மறுபடியும் வந்து adverb of frequency எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி adverb of degreeயும் உங்களுக்கு ஒரு சார்ட் மூலமா I'm going to explain. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு then we will move on to the examples. Okay, now look at the board. Okay, see, இது வந்து கோன் மாதிரி ஒரு சார்ட் இல்லையா, கோன் சார்ட். ஓகே, ஸோ இது எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 100%, 90, 60, 40, 15, 10%, 5%. ஓகே, ஸோ இது எதுக்காக நான் அப்படி பர்சன்டேஜ் போட்டிருக்கேன்னா அந்த லெவலுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது அது வந்து நமக்கு புரியும். ஓகே, எந்த லெவலில் நம்ம ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ரெடிபிள்னா இட்ஸ் அன்பிலீவபிள், ரைட்? ஸோ நம்ப முடியாத அளவுக்கு வி ஆர் டூயிங் தட் ஆக்ஷன் டு தி ஹையர் டாப் மோஸ்ட் லெவல். ஸோ ஹையர் பொசிஷன் அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மேலாக ஹை லெவலுக்கு வி ஆர் டூயிங் தட் ஆக்ஷன். அப்போ வந்து வி ஹாவ் டு ரைட் த 100% ஆஃப் adverb. ஓகே, ஆல்மோஸ்ட்னு எழுதுறது. ஓகே, வெரி மச், ரைட்? தென் இன்க்ரெடிபிள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன adverbs இருக்கோ we need to write. ஓகே, தென் see 90% வந்து வெரி. ஓகே, வெரினா என்னது, ரொம்ப. ஓகே, ஸோ அது வந்து 90%. தென் யூ see quite. ஸோ இங்கிலீஷில் வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். ஓகே, ரைட், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ரைட், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஸோ அதுதான் இது. ஸோ குவைட்டுன்றது சைலண்ட், அது வேற குவைட். இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு வெரி. வெரி வந்து நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் கீழே தான் இது 60%. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ணனா we can use quite. Then 40% is moderately. ஓகே, ஸோ ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நடுத்தரமாக அந்த ஆக்ஷனை நம்ம செஞ்சோம்னா there it comes 40% and moderately. ஓகே, மாடரேட்னா என்னது, மீடியமாக இருக்கிறது, ரைட்? தென் 15% somewhat, ஏனா தானோன்னு, அதை ரொம்ப கம்மியாக, இஷ்டமே இல்லாத கம்மியாக நம்ம அதை செய்வோம் அந்த ஆக்ஷனை. அந்த லெவல் தான் என்னது 15%. தென் யூ see 10%. 10% is slightly, ரொம்ப லைட்டாக கம்மியாக அந்த ஆக்ஷனை செய்வோம். ஸோ தட் இஸ் சைலண்ட்லி, ஸ்லைட்லி. தென் பேர்லினா ரொம்ப ரேர் அந்த ஆக்ஷனை நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து 5%. புரியுதா? ஸோ எந்த லெவலுக்கு நம்ம அந்த ஆக்ஷனை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், adverb வந்து எழுதணும். ஓகே, ஸோ we should write the adverb of degree according to the level of our action. ஓகே, புரியுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக புரியும். ஓகே, shall we see some examples? Come. நீங்கள் இந்த சார்ட் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
Okay, see the examples. Rani almost completed her project. Okay, so எந்த அளவுக்கு அவ ஆக்ஷன் பண்ணியிருக்கா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ரொம்ப அதாவது 100%க்கு கொஞ்சம் கீழே ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறா, அதாவது முடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இங்கே ஆல்மோஸ்ட்ன்றது adverb of degree. we can give this 90%. பர்சன்டேஜ் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போடுறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் செகண்ட்லி, we danced worstly. ரொம்ப வேர்ஸ்டாக, ரொம்ப கேவலமாக நாங்கள் டான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ worstly ரொம்ப டவுன். அப்போ என்ன நம்ம எழுதுவோம், 5%, ரைட்? ஸோ திஸ் இஸ் த adverb. Then you can give 5%. Then she purchased moderately. அவ வந்து மீடியமாக தான் பர்ச்சேஸ் பண்ணா. மேபி அது ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை மெஷர்மெண்ட் அளவாக இருக்கலாம், கம்மியாக துணி வாங்கினா, மாட்ரேட்டாக மீடியமாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் மாட்ரேட்லி இஸ் அன் adverb of degree. we can give 40%. ரொம்ப ஹையும் இல்லை, கீழையும் இல்லை. ஓகே, ஸோ மீடியம். தென் ராம் என்டையர்லி கன்ஃபியூஸ்ட். ஃபுல்லாக, entirelyனா என்ன மீனிங், fully. he confused fully. ram confused fully. entirely confused. so entirely ன்றது adverb. then you can give 5%, okay, or 0% கொடுக்கலாம். then my mom dressed simply. ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாங்க. so that you can give 20%. okay, understood? 15%, 20% or 10% also you can give, because simply ன்றது it's down. okay, அதுதான் வந்து இதுதான் examples for adverbs of degree. we have many words like fully, extremely, scarcely, greatly, right? so இந்த மாதிரி highly, lowly, அந்த மாதிரி வந்து நம்மளோட ஆக்ஷனை வந்து எந்த லெவலுக்கு பண்ணுறோன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் adverb of degree. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? நீங்கள் வந்து ஒன்று நோட் பண்ணிங்களா, அட்வர்பில் வந்து மோஸ்ட்லி எல்ஒயில் தான் முடியும். சப்போஸ் நீங்கள் எல்ஒய் எடுத்துகிட்டு சிம்பிள், என்டையர், வேர்ஸ்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது அட்ஜெக்டிவாக மாறிடும். ஸோ எல்ஒய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, எல்ஒய் சேர்த்து தான் ஆல்மோஸ்ட் வரும், ரொம்ப அதிகமாக வரும். ஒரு சிலது தான். இப்போ நம்ம வந்து adverb of timeலாம் பார்த்தோம்ல, எப்போ நடந்துச்சு, ரைட், வேர் எங்கே நடந்துச்சு, அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இன்சைட், அவுட் சைட், டுமாரோ, டுடே, லேட்டு, ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து மாறும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்ஒயில் தான் முடியும் adverb. இது வந்து ஒன் ஆஃப் தி க்ளூ வேர்ட் 5. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு adverb of degree நான் நடத்தியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, நோ நீட் டு ஹெசிடேட், தயங்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுவேன். நான் நடத்தும் போதே யூ கேன் டேக் அ நோட்ஸ் ஆல்சோ. ஒரு நோட் எடுத்துகிட்டு யூ கேன் டேக் அ நோட். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் வந்துச்சோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொன்ன மாதிரி நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஓனாக க்ரியேட் பண்ணி அதில் adverb of டிகிரி வந்து பிளேஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, ஓகே, ஸோ டுமாரோ மொதல் 7 கைண்ட்ஸ் இல்லையா, ஸோ இன்னொரு கைண்ட்ஸ் ஆஃப் வேர்போட ஐ வில் மீட் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.